முதன்மை ஆதரவாளர் உப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் நாட்டின் புகழ்பெற்ற போட்டியின் சுவை உப்போடு உணர்கள். இணை ஆதரவாளர் க்ளோ ஸ்கின் வைட். அடுத்து வரப்போறவரை நீங்க வந்துட்டு ரொம்ப நுண்ணிப்பா கவனிக்கணும். ஒரு 3 அவர் முகத்துல உட்கார்ந்தா கூட எந்த ஒரு ரியாக்ஷன் நீங்க பார்க்கவே முடியாது. மனுஷன் அப்படியே தான் நிப்பாங்க. நான் கேட்டேன், என்னப்பா நடக்குதுங்க, எந்த ரியாக்ஷன் நீங்க பார்க்கறாலும் வேரியேஷன் இன் வாய்ஸ்ல பாருங்க, ஃபேஸ்ல பாக்காதீங்க அப்படின்றாரு. இது வராருங்க நம்ம அடுத்த கலைஞர் குமாரேஷ். என்னை விட்டு போனால் எந்த நிலா சொந்து போகும் வானில் நீளம் சேர்ந்து போகுமே முள் கோபக்குயிலே திக்கி திக்கி பேசி தவித்தேன் உன்னை எண்ணி நான் பாடி போனேன். நீ இல்லாமல் கவிதையும் இசையும் சுவையே தராதே. 5 புறங்களின் அமுதும் தேனும் எதற்கு, அமுதும் தேனும் எதற்கு, நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு, நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு. நிலவின் நிழலோ உண்பதனோ நிலவின் நிழலோ உண்பதனும் புது நிலைக்கு நாடியோ இன்னும் கண்ணும் விளையில் பிறவா மாமணியே கொய்யும் கொய்யா கனியே வானமுதும் தேனும் எதற்கு, நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு, நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு அமுதும் தேனும் எதற்கு. என்றென்றும் என்றென்றும் புன்னகை முடிவில்லா புன்னகை. இன்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்தேன் ஒரு துளி பார்வையிலே. என்றென்றும் புன்னகை முடிவில்லா புன்னகை. இன்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்தேன் ஒரு
என்றென்றும் முடிவில்லா புன்னகை இன்று நான் மீண்டும் மீண்டும் பிறந்தேன் ஒரு துடி பார்வையிலே என்றென்றும் புன்னகை முடிவில்லா புன்னகை. நான் ஏன் வெள்ளனே வந்து நின்னு யோசிச்சியாப்பா? இந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் நான் வந்தாதான் உன்னால கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக ஓ மை காட் ஃபீலிங் அவ்வளவுதான் ரியாக்ஷன். இந்நேரம் என் சீரியட்ட மட்டும் நான் கரப்பா பூச்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இங்க தாவிருப்பாரு, அங்க குதிச்சிருப்பாரு, செட்டையே ரெண்டாக்கி இருப்பாரு. அவரு பேரை வச்சுட்டு இவ்வளவு கம்மியா ரியாக்ஷன் கொடுக்கலாமா நீங்க? அவ்வளவுதான் எனக்கு. ஆனா அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே பேர் வச்சிருக்கால, நீங்க எவ்வளவு நல்லா பாடுறீங்களோ அதே மாதிரி அவரும் பாடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரு சந்தோஷமா இருக்காருல்ல, அதுதான் என் சந்தோஷமும். ஓ மை காட் குமரேஷ், நீங்க ரெண்டு வார்த்தை தவிர இன்னும் கொஞ்சம் அதிகமா பேசிருக்கீங்க. அதுவே என்னோட சாதனை தான். தேங்க்யூ. ஜட்ஜஸே சொல்றாங்க நீங்க எவ்வளவு பரவா பேசுறீங்க அப்படின்னு. சோ நீங்க எப்படி பாடுறீங்கன்னு கேட்கலாமா ஜட்ஜஸ்? குமரேஷ் சார், நீங்க ரொம்ப நல்ல சிங்கர் குமரேஷ், நல்ல சிங்கர். தேங்க்யூ சார். அதுக்காக வந்து ஓவர் பிடிச்ச பிள்ளையார் மாதிரி ஒரே இடத்துல ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி மூவ் பண்ணலாம், அதெல்லாம் கொஞ்சம் பண்ணலாம். ஏன்னா நீங்க எடுத்த சாங் அந்த மாதிரி கிடையாது வச்சுக்கங்களேன். சங்கதி போட்டு பயங்கரமா சங்கதிலாம் போட்டு பிரிகாஸ்லாம் போட்டு பாடினா மட்டும் பத்தாது. எகெயின் உச்சரிப்பு இல்லை, அது கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப குறைவாகவே இருந்தது. ஒரு பொண்ணை பார்த்து சொல்றோம், எனக்கு என்னதுக்கு அமுதும் தேனும் நீ பக்கத்துல இருக்கும்போது, அதுதான் லிரிக்கே. அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு, அது சொல்லணும்ல நம்ம அழகா. அந்த ஓப்பன்னஸ் கொஞ்சம் வேணும், அது கொஞ்சம் வேணும். அது ஒண்ணுதான் தவிர you did a good job today. தேங்க்யூ சார். பட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்துட்டு அது இப்போ இந்த காலத்துல ரொம்ப இட்ஸ் மஸ்ட். ஓகே சார், கண்டிப்பா. எஸ் குமரேஷ், எஸ் மேம். ரொம்ப நல்லா பாடினீங்க. ஐ திங்க் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் ஆஸ் அ சிங்கர், நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் சிங்கர். 3 songs எனக்கு வந்து யூ டிட் டோட்டல் ஜஸ்டிஸ். ஆனால் வந்து லாஸ்ட் சாங் எஸ் when coming to this generation நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் நிறைய எதிர்பார்க்குறீங்கல்ல. ஸோ நீங்கள் கொஞ்சம் யூ ஹேவ் தட் ஸ்டைல், யூ ஹேவ் தட் ஆட்டிடியூட். நீங்கள் லைட்டாக எப்படி மூவ் பண்ணும்போது யூ ஹேவ் தட் இன் யூ. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா. எஸ் ஐ நோ சிங்கிங் இஸ் எப்போவுமே சிங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குவாலிட்டி ஆஃப் சிங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது இன்போனா. அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் லிஃப்ட் பண்ணி வந்துடும். அது கண்டிப்பாக அங்கே ஒரு எனக்கு எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்குது. பட் ஆஸ் அ பெர்ஃபார்மர் ஐ திங்க் யூ ஹேவ் டு லிஃப்ட் அப் மோர், யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ், ரிஹர்ஸ் இட் மோர், யூ ஹேவ் தட் ஆட்டிடியூட். அப்படியே வாங்க, அவ்வளோதான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான். ஆனால் எனக்கு இந்த ஆறுயிரே பாட்டு இல்லை, அது நான் நினச்சேன் கொஞ்சம் கூட ஃப்ளோ ஃபீல் இருந்தால் இன்னும் ஒரு படி மேலே போயிருக்கலாம். ஏன்னா சங்கதியெல்லாம் கரெக்டாக இருந்தது, பிச்சிங் எல்லாம் பர்ஃபெக்ட். ஆனால் என்னமோ ஃபீல் இல்லாமல் அந்த பாட்டில் ரொம்ப ஃபீல் போட்டு பாடியிருக்காங்க. அப்போ அந்த ஃபீல் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுது. மீதி விஷயங்களெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் கூட இம்ப்ரவைஸ் பண்ணலாம், கொஞ்சம் இம்ப்ரவைஸில் இன்னும் பண்ணலாம். தேங்க்யூ மேம். கே குமரேஷ். தேங்க்யூ. குமாரே, ஜட்ஜஸ் சொல்லலாம் கேட்டீங்களா? உங்களுக்கு மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசமான கமெண்ட்ஸ், மற்றவங்களுக்குலாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, பாட்டில் இன்னும் கான்சன்ட்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மட்டும் தான் குமரேஷ் பெர்ஃபார்ம் பண்ணுங்க, நீங்கள் பாடுறீங்க நல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டான்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்கள்? கண்டிப்பா. ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த வரப்போகிற போட்டி இருக்கக்கூடிய மொத்த புள்ளிகளை இப்ப நம்ம பார்க்க போறோம். இது உங்களுடைய தொலைக்காட்சியில் பாருங்க. குமரேஷ் 69.67, நாராயணி 59.33, அலெக்ஸ் 58.